எங்க அக்கா ரமா நானும் சேர்ந்து குண்டக்கா மண்டக்க அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை வந்து பாடல் மூலம் படிக்கலாம்னு ஒரு ஆசை. நம்ம குரூப்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து 32 பேர் தான். ஏன் செல்வபுரம் ஸ்கூல்ல 32 பேர் தான் படிச்சாங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்படி கிடையாது. நம்ம ஸ்கூல்ல படிச்சா நமக்கு அறிமுகமான நண்பர்களை மட்டும் தான் அதை சேர்த்திருக்கோம். இப்ப தன்ராஜ் பிளஸ் 1 பிளஸ் 2 தெரியும், இந்திரா இவங்க 6th தெரியும். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமானவங்களை மட்டும் சேர்த்தி இருக்கிறோம். மற்றும் ஒரு சில நண்பர்கள் இருந்தாலும் அவங்க சேர்க்கல. அதாவது நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம குழுவில் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு மகிழ்ச்சியான விஷயம். எஸ்எஸ்ஏஜி நண்பர்கள் குடும்பத்தாருக்கு தெரிவித்துக்கிறேன். என் பேர் தன்ராஜ். நான் வந்து 85-86 வந்து நான் செல்வபுரம் ஸ்கூல்ல படித்தேன். நான் இன்னைக்கு ஒரு பிஎன்பி பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டு பையங்க, அவங்க ஒரு பையன் வந்து உணவு காலேஜ்லயும் இன்னொரு பையன் வந்து பிஎன்ஜி என்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட இந்த மேனேஜர் பசங்க இருக்க காரணமே என்னோட ஆசிரியர்கள் தான் முக்கிய காரணம் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு நன்றி. கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க. அதான் சொல்றாங்க ஐடி கம்பெனியில் அமைக்கிறாங்க. மைக் மைக் ஹலோ, நான் பிஏ முடிச்சுட்டு 33 ஆண்டுகளாக ஆசிரியராக எம்ஜிஆர் பள்ளியிலும் அடுத்து கடந்த 20 வருடங்களாக அமிர்தா வித்யாலயா பள்ளியிலும் ஆசிரியர் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுதும் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் MBA முடிச்சுட்டு தனியாக கேக் ஷாப் வச்சிருக்கான் சென்னையில், இங்கே கோயம்புத்தூர்ல. பொண்ணு MS முடிச்சுட்டு விப்ரோவில் லீடிங் டெக்னிக்கல் லீடாக இருக்கிறாங்க. எனக்கு ஒரு பேரன் ஒரு பேத்தி நிறைவுடன். எங்க அக்கா ரமா நானும் சேர்ந்து குண்டக்கா மண்டக்க அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை வந்து பாடல் மூலம் படிக்கலாம்னு ஒரு ஆசை. அது என்ன குண்டக்கா மண்டக்க? குண்டக்கா குண்டக்க மண்டக்கனா மண்டக்க. இதெல்லாம் எனக்கு கேட்கறது. நான் குண்டக்க அவன் மண்டக்க. இப்ப ட்ரெயின்ல வரும்போது தான் எங்களுக்கு ரிஹர்சல் பண்ணவே டைம் கிடைச்சது. அதனால ஏதாவது தவறு இருந்தா அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம் ப்ளீஸ். பொற்குடத்திற்கு ஒட்டு வைத்தார் போல பூர்ண கும்பத்தில் ரத்தினம் வந்தார் போல இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் எனது ஆசிரியர் குருமார்களுக்கு முதல்ல வணக்கத்தை சொல்லிக் வணக்கம் 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 வணக்கம். பல முறை சொன்னேன் சபையினர் முன்னே தமிழ் மகள் கண்ணே. பலே பலே பாட்டவே படிச்சிட்டியா? ஆமா ஆமா, குருவுக்கு வணக்கம் சொல்லியாச்சு. அடுத்து கடவுள் பாட்டோட ஆரம்பிக்கிறேன். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. மக்களே, நானும் சாமி பாட்டோட ஆரம்பிக்கிறேன். கொடுவா மீசா அருவா பார்த்தா ஆறு வந்தா கையா வச்சா தூள் அடி தூள். இது என்ன சாமி பாட்டா? நீங்களே சொல்லுங்கப்பா. அதாவது கொடுவா மீசா அருவா பார்த்தா யார் வச்சிருப்பா? முருகன். அந்த முருகனை பத்தி நான் பாடிருக்கேன், சரிங்களா? அந்த ஆறுமுகம் கைய வச்சா தூள் தூள் ஆயிடும். அது சூரசம்ஹாரத்துல வந்து சொல்லுவாங்க பாருங்க. அதை வந்து பாட்டா வந்து எங்க கவிஞர் எழுதியிருக்காரு. அது உனக்கு தெரியல? இது என்ன திருமுருகாற்றுப்படையா? இல்ல, இது கந்தபுராணம். இப்படி ஒரு கந்த புராணத்தை நான் கேள்விப்பட்டதும் இல்ல, படிச்சதும் இல்லப்பா. எங்க தமிழையா இது மாதிரி எல்லாம் சொல்லியானும் சரி, இதுதான் இப்படி சொல்லிட்டேன். கந்த புராணத்தை இப்படி குதறி குதறி வைக்கிறாங்க. நீ அடுத்து எல்லாரையும் நலம்பு சார்ந்து சொல்றேன். நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா. ஆஹா, ரொம்ப இழுக்காத. ஆமா. என்னம்மா கலை சௌக்கியமா? ஆமாம்மா
நடை பத்தி சொல்றேன். ஆஹா நல்ல நட நல்ல நடமே நீ என்னாகும் முல்லை மலர் பாதம் நோகும் உந்தன் சின்ன வழங்கும். பாட்டு ஆஹா மெல்ல நட பூமி என்னாகும். ஐயோ ஏன்னா எல்லாரும் அப்படி எல்லாம் வெயிட் போட்டுருப்பாங்க. ஐயோ அதனால அப்படி பண்ண நான் பாடுறேன் பாரு. ஐயோ 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 ஷாக் அடிக்குது சொன்னா நீ நடந்து போனா. நடை பத்தி எப்படி படிக்க எல்லாம் சொல்லுங்கப்பா. இது நடையா? நடை பத்தி கேட்டா ஐயோ ஐயோன்னு சொல்லலாமா? ஷாக் அடிக்குதான். ஷாக் அடிச்சா எப்படிப்பா நடை பார்க்க முடியும்? இவங்கெல்லாம் இப்படி எல்லாம் பாடினா அந்த பழைய பாட்டெல்லாம் நான் எடுக்கிறது. நான் பீச்சுக்கு அங்க சென்னையில இருக்கும்போது பீச்சுக்கு அடிக்கடி எடுத்து போவேன் தெரியுமா? காத்து வாங்குறதுக்கு. காத்து வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். ஐயோ கடவுளே, காத்து வாங்க போனா பீச்சுக்கு போனா கவிதையா கிடைக்கும், கழுதுதான் வரும். நான் இப்ப ட்ரெண்டிங்கா பாடுறேன் பாரு. காத்தடிக்குது காத்தடிக்குது காசி நேற்று காத்தடிக்குது எங்க திசை பாத்தடிக்குது எல்லாத்துக்கினு கடிச்சுக்கலாம் கடிச்சுக்கினு ஊத்திக்கலாம். என்னம்மா காத்து பத்தி பாட சொன்னா ஊத்துறதும் கடிக்கிறதும் பாடினா நான் என்ன சொல்றது? எனக்கு சிரிப்பு தான் வருது. அவங்க பிடிச்சது பண்றாங்க தோழி. ஆமா ஆமா, அதுதான் சிரிச்சுட்டு ஒரு பாட்டு. சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்ட கண்ணம் சிவக்க சிவக்க வந்து காத்து படித்தாய். நினைத்து நினைத்து நெஞ்சில் அடைத்து விட்டாய். பக்கம் நெருங்கி வந்து சூறை கொடுத்தாய். டெலிபோன் மணி போல் சிரிப்பவள் இவளா? சிரிக்கிறது பாட சொன்னா டெலிபோன் மணி சொல்றாங்க. என்னென்ன சிரிப்பு இருக்கு? முத்து போல சிரிக்கிறது இருக்குது. காசு கீழே போட்டா எடுக்கும் கலகலன்னு சிரிப்பாங்க. அந்த சிரிப்பு கேள்விப்பட்டிருக்கோம். அது என்னப்பா அது? டெலிபோன் மணி போல சிரிக்கிறா. நீ சிரிப்பாப்பா சிரிச்சா யார் பாப்பா? இப்படி பாடல நான் என்ன பண்றது? சரி ஓகே, நான் நிலவை பத்தி பாடுறேன். நாளை இந்த வேளை பார்த்து ஓடி வானிலா இன்று எந்தன் தலைவன் இல்லை சென்று வானிலா. ரொம்ப இடுமையா இருக்கு. நாங்க பாடுறோம் பாரு. நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டிலை கொண்டு வா மெத்தை கொண்டு வை. நிறுத்துமா நிறுத்து. இது என்ன நிலாவை கொண்டு வந்து கட்டில கட்டணுமா தயாரி போட்டு மேலத்தை கொண்டு வந்து மெத்தையாக்கி படுத்து தூங்க போறாங்களா? இப்படி பண்ணா எனக்கு என்ன செய்யுது? எனக்கு ஒரு தத்துவ பாட்டுதான் வருது. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. ஓகே, உங்க கவிஞர் வந்து ஒரு சின்ன தத்துவத்தை தான் பாட்டுல கொண்டு வந்திருக்காரு. எங்க கவிஞர் வந்து சிலப்பதிகாரத்தையே பாட்டுல கொண்டு வந்திருக்காரு. நான் பாடவா? இது என்னமா சிலப்பதிகாரம் சொல்றாங்க? பொண்ணுக்கெல்லாம் பிறக்க வச்சா பொண்ணுக்குள்ள கருவ வச்சான், கருவுக்குள்ள கற்ப வச்சா கற்புக்குள்ள தீய வச்சான், எரிய வச்சா மதுரை எரியுது அணைகடா 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 அப்படின்னு சொல்லி கண்ணகி மதுரை எரிச்ச கதையை இங்க கொண்டு வந்திருக்காங்க. அதான் சிலப்பதிகாரத்தையே இந்த பாட்டுல கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளவு அழகா சிலப்பதிகாரமா தத்துவம் சொல்லிட்டு பத்து பிச்சு பிச்சு போட்டுட்டு இருக்கு. இதுக்கு நான் பணத்தை பத்தி பேசுறேன். பணத்தை பத்தி சொன்னோம்னா ஒன்றும் சொல்ல மாட்டான். பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம். ஆமா, பணத்தை தூக்கி குப்பையில போடும். நான் பணத்தை பத்தி பாடுறேன் பாரு. காசு பணம் துட்டு மணி மணி. காசு பணம் துட்டு மணி மணி. கொடை பிடிக்கிறேன் நைட்டுல, பறக்க போறேன் நைட்டுல, தலகாலு புரியல தலைகீழா நடக்கிறேன். ஓ, பணத்துக்கு இவ்வளவு வேல்யூ இருக்காப்பா? அப்ப நான்
ஏதாவது விற்கலாம்னு நினைக்கிறேன். இழந்த பயம் இழந்த பயம் இழந்த பயம் வந்த பயம் இது தேனாக்கள் இனிக்கும் பயம் எல்லாரும் வாங்கும் பயம் இது எனக்கு பிறந்த பயம். அம்மா இந்த இருவு எடுத்தா யார் வந்து வாங்குவாங்க? ரயில்வே ஸ்டேஷன்ல எப்படி வெள்ளரிக்காய் வைத்தாங்க தெரியுமா? வெள்ளரிக்காய் பிஞ்சு வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போனாலே சந்திரிக்கா. அம்மா இது என்ன வெள்ளரிக்காய் விற்கிறது மாதிரியா இருக்குமா? நான் விற்றது பழத்தை விற்றேன். இது வெள்ளரிக்காய் சொல்லிட்டு எனக்கு வித்துட்டு அம்மா உனக்கு 50 ரூபா தானே வித்துச்சு, எனக்கு 500 ரூபா வித்துச்சுமா. ஆமாம்மா. சரி, இது கல்யாணத்தை பத்தி சொன்னோம்னா கண்டிப்பா இதுக்கு எகென்ஸ்டா ஒண்ணுமே வராது. என்னன்னா கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை இன்னார்க்கு இன்னாரென்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. இதையே கேளுங்க. பாருங்க, மேடைய வச்சு கல்யாணம் வச்சு எத்தனை லட்சம் கொரோனா காலத்துல அப்படிலாம் இல்லாம கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டி போலாமா? பாத்தீங்களா, இதுக்கு நான் கமெண்ட்ஸே நான் சொல்ல போறதில்ல. இதுக்கு நான் என்ன கமெண்ட் சொல்ல முடியும்? ஆனா கல்யாணம் வந்தா கல்யாணம் சாப்பாடு முக்கியம். கமெண்ட் மட்டும் மேடம் தொழில் செலவு மிச்சமான போகுது. ஆமா, correct. ஏகச்சி. இந்த டாபிக் வரல. கல்யாண சாப்பாடு முக்கியம். எனக்கு சோறு தான் முக்கியம். ஓகேவா? கல்யாண சமையல் சாதம் காலையில் பிரமாதம் இந்த காலையில் பிரசாதம் அதுக்கே எனக்கு போதும். பாருங்க மக்களே, நான் வெஜிடேரியனுக்கே அக்கா கக்கா கக்கா காலிக்கா, நான் நான் வெஜிடேரியன் பாட்டு தொட்ட பெட்ட ரொட்ட பெல்ல முட்டை பரோட்டா நீ தொட்ட கொள்ள சிக்கன் பரோட்டா வட்ட வட்ட கல்லு தோசை சுட்டு போடட்டா நீ தொட்ட கொள்ள மட்டன் பரோட்டா நீ ஒரு எல்கேஜி நான் ஒரு பிஎஸ்சி. நான் எல்கேஜில சந்தடி சாப்பிட்டேன். எல்கேஜின்னு சொல்றாங்க. பீடியா சரி சரி, அதுதான் சக்கா. என்னதான் இருந்தாலும் சிக்கன் வந்து நான் அப்படியே பிளாட் ஆயிட்டேன். அதனால இப்ப என் பசங்க வந்துருச்சு. மத்தியானம் என்ன சாப்பாடு? அட்மின் எங்கப்பா? அட்மின் எங்க ஓடி போயிட்டாரு? மண்டிக்கு உணவில்லாத போது இந்த வயிற்றுக்கு அதுவும் சிக்கன் மட்டும் நீங்க அதுதான் எல்லாம் வெட்டியா சொல்லி இப்ப கேட்கணும். சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா நம்ம ரத்தை காது குத்திட்டோம். ஆமா. ஆனா கடைசியா எனக்கு வந்து தமிழ் பற்ற பத்தி நான் காணணும் இல்லையா? சரி, ஓகே. அப்ப நல்ல தெம்பா நான் தமிழ் பற்ற பத்தி சொல்லிடுறேன். தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர். நான் பாருங்க ஓ மகஷியா ஓ மகஷியா நாக்கு முக்க நாக்கா ஓ ரெண்டு காக்கா ஓ மகஷியா. ஏன் தமிழ் பாட்ட கேளு. இது தமிழ் பட்டாம்பா. யாராச்சும் சொன்னா ஒத்துவீங்களா? தமிழ் படம் பார்த்தீங்கல்ல? தமிழ் படத்துல இந்த பாட்டு டிவியில அனைவருக்கு சார்ந்தவங்க நம்மளோட வெயிட்டேஜ் ஓடுதா தோழி. நான் இப்போ அவங்க சப்போர்ட் பண்றேன். எப்படி என்னோட சப்போர்ட் கீதா உன் ஃப்ரெண்டா இருந்தாலும் என்னோட சப்போர்ட். சரி, தமிழ் பாட்டுன்னு சொல்றா. ஆனா இது சைனா பாட்டு மாதிரி இருக்குது. ஏதோ கொரோனா விட்டாங்க பாருங்க, ஊஹான்ல இருந்து வந்துச்சுல்ல, அது மாதிரி ஏதோ சைனாக்கார தமிழுக்கு ஆப்போசிட்டா ஏதோ ஒண்ணு எகென்ஸ்டா விட்டுருக்காங்க. மக்களே, இதை மட்டும் மறந்துடாதீங்க. இது மாதிரி அந்நிய மொழியில எல்லாம் உள்ள இழுத்துறாங்க. தமிழ் தமிழ் தான். சரிங்களா? இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு பயங்கர கடுப்பா வருது. ஏன் பிறந்தாய் மகளே, ஏன்
காக்கும் கொண்டைக்காரி யாரு? மதுரை மீனாட்சி. அந்த